வைராக்கியம் இருக்க வேண்டும். உங்க கையில் இருக்க வேத புஸ்தகம் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்கோம். இந்த பைபிள் சொசைட்டி எப்படி வந்தது உங்களுக்கு தெரியுமா? ஒரு சின்ன பொண்ணு, வில்லேஜ் பொண்ணு, அவளுக்கு வேதம் வாசிக்கணும், தனக்குன்னு ஒரு வேதம் இருக்கணும்னு வாசிக்க விரும்பி வீட்டில் கோழியை வளர்த்து அந்த முட்டையை பொறுக்கி அதை விற்று கொஞ்சம் பணத்தை சேர்த்து கொண்டு, யாரோ சொன்னாங்க லண்டன்ல ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட பைபிள் இருக்குது, அவர் விற்பனைக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னார். சின்ன பெண், நல்லா கவனிங்கள். You must know this story, simple story of the Bible Society. இந்த பைபிள் சொசைட்டியை காரியம் தெரியணும். குட்டி பிள்ளை, 13 வயதுமாகவில்லை. She was not a teenager at all. She was a small girl. பணத்தை எடுத்துக்கொண்டு பிரயாணத்திற்கு, அன்றைக்கு வண்டிகள் அதிகமில்லை, வண்டியில் இருந்தாலும் அது அதிகமான காசாகும். நடந்து 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 லண்டன் பட்டத்தில் இன்னைக்கு இருக்குன்னா ஜிபிஎஸ் இருக்குது, போட்டுட்டு எந்த வீட்டுக்குன்னு போயிடலாம். ஆனால் அன்னைக்கு ஜிபிஎஸ் கிடையாது. ஒரு முறையா கேட்டு இந்த போதகர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டு அந்த போதகருடைய வீட்டுக்கு சென்று கதவை தட்டுகிறாள். குளிரில் உடம்பெல்லாம் நுழும்பெல்லாம் நடுங்கி கொண்டிருக்கிறது. அந்த போதகர் அந்த பெண்ணை பார்த்து, எம்மமா எவ்வளவு தூரம் வந்தா என்றால், இத்தனை மைல்கள் நான் நடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்கிறாள். அவருக்கே நம்ப முடியவில்லை. வீட்டுக்குள்ளே அழைத்து அவளுக்கு ஒரு டீ கொடுத்து, எதற்கம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய்? ஐயா, எனக்கு வேத புஸ்தகம் எனக்கு சொந்தமா வேணும், எனக்கு வேத புஸ்தகம் எனக்கு என்ன வேணும், நான் வீட்டில் வச்சு படிக்கிறதுக்கு, என் ஆண்டவருடைய வார்த்தை அறிவதற்கு. அவர் சொன்னார், அம்மா ஒரே ஒரு பைபிள் தான் இருக்குது, அதை நான் எப்படி உனக்கு கொடுப்பேன், இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறேன். உடனே முழங்கால் போட்டு ஆள ஆரம்பிச்சிட்டா. முழங்காலில் போட்டு, ஆண்டவரே, நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கோழியை வளர்த்து முட்டையை சேர்த்து அதை விற்று நான் இவ்வளோ தூரம் நடந்தேன், இங்கே வேதம் இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவள் ஆள ஆரம்பிச்சா. அந்த அழுகை அந்த போதகரை சொல்லிட்டு, நான் இந்த வேதத்தை உனக்கு தருவேன்ட்டு. இந்த சம்பவத்தை அவர் போதகர்கள் மகாநாட்டில் சொன்னார். போதகர்கள் கூடியிருந்த போது என் வீட்டை தேடி ஒரு சின்ன பிள்ளை வந்தாள். கோழிகளை வளைத்து முட்டை வித்து பைபிள் வாங்க வந்தாள். அவளுக்கு இல்லை என்று சொல்ல போது அவள் அழுகை பார்க்க முடியவில்லை. ஆகையினால் நான் கொடுத்து விட்டேன் என்று சொன்னதை போதகர்கள் கேட்டார்கள், எழும்பி நின்றார்கள். உலகம் முழுவதும் வேதம் அறிய வேண்டும் என்றால் நாம் ஒன்று செய்ய வேண்டும் என்று அவர்கள் சங்கத்தை உண்டாக்கினார்கள். அதுதான் பைபிள் சொசைட்டி. முழு உலகத்தில் இருக்கிற அந்த யூபிஎஸ் என்று சொல்கிற அந்த பைபிள், யுனிவர்சல் பைபிள் சொசைட்டி உண்டாக்கப்பட்ட விதம் எப்படித்தான், அதனுடைய பிரான்ச் தான் ஒன்று. இன்னைக்கு நம்முடைய கைகளில் தமிழ் பைபிள் வந்து சேர்வதற்கு ஒரு காரணம்